உனக்கு நடந்தது காதல் இல்ல, அது ஒரு கனவு. வெறும் கனவா நினைச்சு மறந்துடுடா. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கொஞ்சம் என்ன தனியா விட்டு போங்க. ஏய், கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டேன். பார்க்காம இருந்துட்டு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. வரேன் நாயர். ஏய், கணக்கு எழுதல. அவன் என்ன எழுதுனா சேர்த்து நான் எழுதிடுறேன். ஏய், அந்த 2 இட்லி எவ்வளவு நேரம் சாப்பிடுவ நீ? ஏய் வாட போலாம் வாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜீவா, ஹலோ மிஸ்டர் ஜீவா இருக்காரா? ஜீவாவா கூப்பிடுறேங்க. ஏய் போட கூட அப்படி போடா உள்ள. புரோக்கர் வேலை பாக்குறியா? அடிச்சு கொல்லும் பாட்டு. ஹலோ மிஸ்டர் ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். தெரியுது தெரியுது, நான் நாயர் பேசுறேன். ஏய், நீ என்ன சொல்ல வரீன்னு எனக்கு புரியுது. இன்னும் என்னென்னலாம் அனுப்பலான்னு திட்டம் போட்டிருக்க. ஜீவாவை கெடுத்து குட்டிச்சவராகலான்னு பாக்குறியா? சார் அது வந்து உன்னை இதுக்கு மேல நான் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, சூடு சொரணை மானம் இருந்தா, இனிமேல் ஜீவாவுக்கு நீ போன் பண்ண கூடாது. மனசிலாயா? சார் நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் அதை அவருக்கு அனுப்பல. உங்களை மாதிரி தான் சார் நானும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நல்லாவே இல்ல. நடமனம் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க. இவ எப்ப வேலைக்கு போவா, சம்பாதிப்பான அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆசையில மண்ணலி போட்டு போட்டிருக்கேன். நீ முதல்ல உன் போன் நம்பர் கொடு. கொடுக்க மாட்டேன், பயமா இருக்குல்ல? ₹1 ஓசி டெலிபோன் கிடைச்சுன்னா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? இது வருமா, உனக்கு கல்யாணம் ஆசை வந்ததுன்னா சொல்லு. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா என் ஜீவாவை அனாவசியமா நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை அவனுக்கு நீ போன் பண்ணினா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு உன் வீடு தேடி வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். நாயர், எனக்கு வந்த போனை ஏன் கட் பண்ணீங்க? அந்த டெலிபோனையே கட் பண்ணி தூக்கி தூர வீசலான்னு இருக்கேன். நாயர், ஏய் என்னடா சவுண்ட் வர? நாயர், என் கௌசல்யம் கிட்ட தானே போன் வந்தது, ஏன் கட் பண்ணீங்க? உன் கௌசல்யாவா? என்னமா அவனோட குடும்பம் நடத்துற மாதிரி பேசுறிய?